தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் 13 நாட்கள் நம்மை ஆச்சரியமாய் காத்து 14வது நாளை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்திலே நமக்கு 2வது ஞாயிற்றுக்கிழமை தந்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்மை கிருபையாய் காத்து மேன்மைப்படுத்தி சுகத்தால் பலத்தால் நன்மைகளால் கர்த்தர் நம்மை நிறைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற ஒரு பெரிய தயவை எண்ணி நம் நன்றின்ற இதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற மனுஷராயிருப்போம். நம்முடைய இருதயம் எப்போதும் நன்றி உள்ள இருதயமாய் காணப்படட்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாயிருப்போம். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள் என்று அப்போஸ்தலர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். நாம் எப்போதும் நமக்கு செய்திருக்கிற சிறிதும் பெரிதுமான எல்லா நன்மைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கூட உங்கள் யாவருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை தந்த தேவனை ஒரு விசை என்னோடு சேர்ந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த நாட்களிலே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 John chapter 5 verse 18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தேவனால் பிறந்தவன் என்பதை பாவம் செய்ய மாட்டான் என்பதை குறித்து அழகாய் சொல்லுகிறார். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாங்கன் சத்துரு தொடாத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பொல்லாங்கன் தொடாமல், சத்துரு தொடாமல், துஷ்டன் தொடாமல், துஷ்டன் நம்முடைய வழியாய் ஏறி வராமல் இருப்பதற்கு நாம் தேவனால் பிறந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் தேவனால் பிறந்தவர்களாய் இருப்போமானால் சத்துரு தொடாத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். சத்துரு நம்மை தொடருவான், ஆனால் தொடமாட்டான். பொல்லாங்கன் அவனை தொடான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பொல்லாங்கன் தொடாமல் இருக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு அடையாளம் தேவை என்பதை குறித்து கடந்த வாரம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை பொல்லாங்கன் தொடாதபடிக்கு அவர்களுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடையாளமாக இருந்தது. பட்டயம் எசேக்கியேலின் புஸ்தகத்தில் படித்தோம். பட்டயம் தொடாதபடிக்கு அவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நெற்றியில ஒரு அடையாளம் உண்டானது. கிருபையின் காலத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு முத்திரையாக அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த அடையாளத்தை நெற்றியிலும் வலது கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும், ஞாபகக்குறியா இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டோம். இன்றைக்கும் ஒரு சத்தியத்தை தியானிக்கலாம். பொல்லாங்கன் தொடாதபடிக்கு நீங்கள் நான் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டு வருகிற மனுஷராய் நாம் மாறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Samuel chapter 14 verse 10. அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாய் பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது ராஜா தெக்கோவா ஊர் புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயின் இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்சலோமுக்காக யோவாப் ராஜாவிடத்தில் பேசும்படி, இல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்சலோமுக்காக காரியத்தை கொண்டு போகும்படிக்கு யோவாப் செய்த ஒரு நாடகம் தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். இவள் இழவு கொண்டவளைப் போல விதவியின் கோலம் தரித்து, துக்க வஸ்திரம் தரித்து, தலையில எண்ணெய் பூசாமல் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகிறவளை போல ராஜாவினிடத்தில் போய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ராஜாவே, நான் ஒரு விதவை, என் புருஷன் மரித்து போனார், எனக்கு 2 பிள்ளைகள், 2 பேரும் சண்டை போட்டு
ஒருத்தன் கொண்டு போட்டான். ஊருக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் குமாரனை கொன்றவனை, உன் மகனை கொன்றவனை, மகனானாலும் பரவாயில்ல, எங்களிடத்துல கொண்டு வா, நான் அவர்களை கொலை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சுதந்திரம் இல்லாதவனாய் என் புருஷனுடைய பெயரை நிலைக்க பண்ணாதபடிக்கு இவர்கள் போராடுகிறார்களே, இவர்கள் பிரச்சனையை கொண்டு வருகிறார்களே என்று சொல்லி அவள் கலங்குகிறதை கேட்கிறோம். அப்பொழுதுதான் ராஜா சொல்லுகிறான், உன்னை தொடருகிறவனை, உனக்கு விரோதமாய் பேசுகிறவனை என்னிடத்திலே கொண்டு வா, அவன் இனி உன்னை தொடாதிருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை தொடரும். வேதனைகள், கண்ணீரின் சம்பவங்கள் நம்மை தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலே உங்களுக்கு பாடுகளே வராது, உபத்திரமே வராது, பிரச்சனையே வராது அப்படிலாம் கர்த்தர் சொல்லலை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படிதான் சொன்னார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நமக்கு உலகத்தில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் மனுஷன் பாடு அனுபவிக்க பிறந்திருக்கிறான். தீப்பொறி போல அவன் துன்பத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று யோபு பக்தன் சொல்லுகிறான். இப்படி வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது எல்லாரும் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவர் தான். ஆனால் அவருக்கும் கூட பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடர்ந்ததை குறித்து நமக்கு படிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நமக்கு பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் நமக்கு தொடரும். ஆனால் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நம்ம தேவனிடத்துல, இந்த தாவீது ராஜா இயேசுக்கு நிழலாட்டமா இருக்கிறார். ஆண்டவரிடத்துல நம்முடைய பிரச்சனைகளை, பாடுகளை, போராட்டங்களை, நமக்கு நேரிடுகிற நிந்தைகளை, அவமானங்களை நம் தேவ சமூகத்தில் கொண்டு போய் ஆண்டவருக்கு தெரிவிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் கர்த்தர் நம்மை என்ன செய்வார்னா, ஜெயமாய் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நாம் பிலிப்பியர் நிருபத்திலேயும் நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போய் ஆண்டவருக்கு தெரிவிக்கணும். ஆண்டவருக்கு தெரிவிக்கணும். நம்முடைய பாடுகளை கொண்டு போய் ஆண்டவருக்கு தெரிவிக்கணும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். நமக்கு பிரச்சனையே வராது என்று நாம் நினைக்கக்கூடாது. பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டோட சமூகத்தில் போய் நாம் சொல்லுகிற மனுஷராய் நாம் மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் நிருபத்திலே நாம் படிக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் அழகான ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே செவி மடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 8, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்களுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தினாலே, ஸ்தோத்திரத்தினாலே, விண்ணப்பத்தினாலே, வேண்டுதலினாலே கர்த்தருக்கு சொல்லணுமா, ஆண்டவரே என் பிரச்சனையை பாரும், என்னை தொடர்கிறவனை பாரும், ஆண்டவரே என்னை சந்தானமற்றவனாய் போகிறவனை பண்ணுகிற ஜனத்தை பாரும், ஆண்டவரே என் மகனை கொல்ல வருகிற அந்த மனுஷரை பாரும், என் பிரச்சனையை பாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல போய் சொல்லணும். அதனாலதான் மத்திய 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை, பாடுகளை நம் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபத்தினால தெரிவிக்கிற மனுஷராய் நாம் மாறணும். அப்படி நாம் செய்யும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார், கர்த்தர் நமக்கு தயவு செய்வார், கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அவனை தொடாதபடிக்கு, பிரச்சனை தொடரும், தொடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பார், கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இனி உன்னை தொடாதிருப்பான். எவ்வளவு அருமையான வார்த்தை. தேவன் நம்மை பார்த்த விதமாய் சொல்லுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரச்சனைகளை
கர்த்தரிடத்தில் தெரிவிக்காம சிலர் தாங்களே சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் பேதுரு நிருபக்காரன் கூட அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் கூட சங்கீதத்தில் விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்கணுமா. நமக்காக பாரங்களை சுமக்கிற, பிரச்சனைகளை சுமக்கிற, பாடுகளை நமக்காக சுமந்த ஒரு இயேசு நமக்கு இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படினாலே பிரச்சனைகளை கொண்டு போவோம். வேதத்திலே அநேகர் தங்களுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை, பாடுகளை கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவனிடத்துல கொண்டு போய் ஜெயம் பெற்றதை நமக்கு படிக்கலாம். முதலாவதாக எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் விதமாய் படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசீரிய ராஜா கர்த்தர் ஸ்தோத்திரம் ரப்சாக்கே என்கிற மனுஷனை அனுப்பி நிந்திக்கிற வார்த்தைகள் எல்லாம் பேசினதை குறித்து நமக்கு படிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம் ஐசையா chapter 37 verse 14 onwards. அங்கே படிக்கும்போது நிந்திக்கிற நிந்தையான கர்த்தர் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை பேசுகிறதை நமக்கு படிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். 20ஆம் வசனத்திலே, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா இதே வசனத்தை 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலும் 19ஆம் அதிகாரத்திலும் படிக்கலாம். 19ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து 19 வரைக்கும் படிக்கும்போது அங்கே இதே சம்பவத்தை ராஜாக்களின் புஸ்தகத்திலேயும் எழுதியிருக்கிறதை நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியா அந்த அசீரிய ராஜா அனுப்பின நிருபத்தை வாங்கி தேவ சமூகத்தில் கொண்டு போய் அதை விரித்து அவன் ஜெபித்ததை குறித்து நமக்கு இங்கே படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 Kings chapter 19 verse 14. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார் அவனை குறித்து சொல்லப்பட்ட, அதோடு மாத்திரமல்ல, ஜெபிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் பிரச்சனையை குறித்து சொல்லி அனுப்புகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியாவுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். தீர்க்கதரிசி கொண்டு பேசினார். உன்மேல் அம்பு எய்வதில்லை, அவன் உன்னை பின்தொடர்வதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ராத்திரியிலே ஒரு தூதனை கர்த்தர் அசிரியரின் பாளையத்திலே அனுப்பினார். 185,000 பேரை அசிரியர்களை தூதன் கொன்று போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சனகரிப் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரப்சாக்கே துக்க முகத்தோடு கூட திரும்பி போனான். அவன் தன்னுடைய கோவிலில் போய் பணிந்து கொள்ளும் போது அவன் சகோதரர்கள் அவனை கொன்று போட்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். இந்த பிரச்சனைகளை கொண்டு வருவோம், இந்த போராட்டங்களை கொண்டு வருவோம், இந்த பாடுகளை கொண்டு வருவோம். நம்மை தொடர்கிற, நம்மை நிந்திக்கிற எல்லா நிந்தையான வார்த்தைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வருவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, அப்படியானால் நம்முடைய எசேக்கியா ராஜாவை போல பிரச்சனைகளை, பாடுகளை, போராட்டங்களை நம் தேவனிடத்தில் கொண்டு வருவோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் அவன் நம்மை தொடாதபடி நம்மை வேலி அடைப்பார். தேவனால் பிறந்த எவனும் தன்னை பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அவன் பொல்லாங்கன் அவனை தொடான். உங்களை என்னையும் பொல்லாங்கன் தொடருவான், பயமுறுத்துவான், அச்சுறுத்துவான். ஆனால் நம்மை தொட முடியாது. நீங்களும் நானும் வசனத்தால், தேவ ஆவியினால், ஜலத்தினால் நாம் பிறந்த ஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை குறித்து நமக்கு ஒரு பிறப்புரிமை நமக்கு தந்திருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பரலோகம் நம்மை ஆண்டவர் அதிகாரப்படுத்தி இருக்கிறது. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. உன்னை சத்துரு தொடக்கூடாது. உன்னை சத்துரு தொடரலாம், ஆனால் உன்னை தொடக்கூடாது. தொடாதபடி உன்னை கர்த்தர் வேலி அடைப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு மனுஷனை குறித்து புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு தகப்பன் இயேசுவினிடத்தில் வந்து அவன் கதறுகிறதை நமக்கு படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டார். 15 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திர ரோகியாக கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு உடனே 17ஆம் வசனத்திலே அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை கொண்டு வந்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீசர்கள் அவர்களை துரத்த முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவிடத்தில் தகப்பன் கொண்டு வருகிறான். இங்கே ஒரு தகப்பனை குறித்து, தீயை குறித்து, தண்ணீரை குறித்து, தீ, தண்ணீர், தகப்பன், பிள்ளையை குறித்து படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இதே சம்பவத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மார்க் 9ஆம் அதிகாரத்திலே நமக்கு படிக்க முடியும். மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே நம்முடைய வேதத்தை திருப்பும் போது அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன வாசிக்கிறோம்? 22வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவனை கொல்லும்படி அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என் மேல் மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இங்கே ஒரு மகனை சத்துருவானவன், அலைகழிக்கிற பிசாசு தீயிலே தள்ளுகிறான். இந்த தீயை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 18வது வசனம், ஐசையா chapter 9 verse 18. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆகாமியமானது அக்னியை போல எரிகிறது, அது முட்செடியையும் நெருஞ்சையும் பட்சிக்கும், அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். ஆகாமியம் அக்னியை போல எரிகிறதா? ஆகாமியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விக்கட்னஸ், பொல்லாத கிரியைகள், பொல்லாப்பு, துக்கிரியை, இது ஆகாத காரியம். ஆகாமியத்தை அது காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகாமியம் தன் தீக்கு ஒப்பா இருக்கிறது. நம்முடைய பொல்லாத கிரியைகள் சத்துரு நம்மை கொண்டு போய் ஆகாமியத்தின் கிரியைகள் நிமித்தம் சத்துரு நம்மை தீயிலே தள்ளுகிறான். நம்முடைய ஜீவியத்தை சத்துரு நற்கிரியைகளுக்கு பயன்படுத்தாமல் துர்க்கிரியைகளுக்கு நேராய் சத்துரு நம்மை திருப்பி விடுகிறதை குறித்து இங்கே நமக்கு தியானிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது தண்ணீரை குறித்து யோபின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜோப் chapter 15 verse 16 அங்கே படிக்கும்போது, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமானவனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், filthiness and abomination. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். iniquity, wickedness, iniquity and filthiness, and abomination. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுமானால் இது தீக்கும் தண்ணீருக்கும் சமமா இருக்கிறது. அந்த ஆகாமியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருவருப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பொல்லாப்பு, அதெல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் போனால் அது நமக்குள்ளே காணப்படுகிற தீக்கும் தண்ணீருக்கும் ஒப்பா இருக்கிறது. இப்படிப்பட்டவைகள் நம்மை ஆத்துமாவை அழித்து விடும். இவன் தகப்பன் கொண்டு வருகிறான் இயேசுவிடத்தில், எழுத்தின்படியே அவன் கொண்டு வருகிறான். நுரை தள்ளுகிறது ஆண்டவரே, அவனை அலைகழிக்கிறது ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் கூடும் என்றான். உடனே அவன் சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். ஒரு தகப்பன், கண்ணீரோடு கூட புலம்புகிற தகப்பன். இன்றைக்கு நமக்கு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரச்சனை எதுவானாலும் சரி, ஆகாமயத்து நிமித்தம், பொல்லாப்பின் நிமித்தம், அருவருப்பின் நிமித்தம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிறார்களாம். நம்முடைய ஜீவியத்தில் இவைகள் நிமித்தம் நமக்கு நஷ்டங்கள், தோல்விகள், இழப்புகள் இவையெல்லாம் நடக்குமானால் ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவோம். தகப்பன் கொண்டு வந்தது போல, ஆண்டவரே எங்களை கொலை செய்யும்படி, எங்களை கொன்று போட இந்த ஆவிகள் எழுப்புகிறது. பொல்லாத ஆவி அலைகழிக்கிறது. எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. புலம்புவோம். உதவி செய்யும் ஆண்டவரே. கண்ணீரோடு புலம்பினார். உடைய பிரச்சனையை கொண்டு வா, உடைய நஷ்டத்தை ஏற்படுத்துகிற கொண்டு வா. பிள்ளைகளை குறித்து படிக்கிறோம். கண்ணீரோடு தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 49ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, திக்கற்றவளாய் போகிற உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி. கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். ஆண்டவரே என் பிள்ளையை பாரும், என்னை பாரும் என்று ஒப்புவிப்போம். கர்த்தர் நமக்கு இரக்க செய்வார். என்னிடத்துல கொண்டு வாருங்கள். அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். உன் பிரச்சனை, உன் போராட்டம், உன் பிள்ளைகளை, உன் பிள்ளைகள் நிமித்த வருகிற பாடுகளை கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்துல கொண்டு வா. என் பிள்ளையை பாரும் ஆண்டவரே கொண்டு வா. கர்த்தர் எல்லா வல்லமையிலிருந்தும் ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவா. தேவனிடத்துல வரலாமா? பிரச்சனைகளை கொண்டு வரலாமா? செல்வே இயேசுவின் பாதம் சொல்வே, என் உள்ளத்தின் பாரம் செல்வே, இயேசுவின் பாதம் சொல்வே, என் உள்ளத்தின் பாரம். நம்முடைய பாரங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி விடுதலை பெற்றுக் கொள்கிற மனுஷராய் நாம் மாறுவோம். இரண்டாவதாக, எசேக்கியா போல, அந்த தகப்பனை போல பிரச்சனைகளை சொல்லி நாம் விடுதலை பெற்றுக் கொள்வோம். இரண்டாவதாக, சத்துரு நம்மை தொடாமல் இருக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு சபையின் அனுபவம் தேவை, வயல்வெளியின் அனுபவம் தேவை. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றார். அப்பொழுது அவள் தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, ஒரு அந்நிய தேசத்து பெண், மோவாபிய பெண், கர்த்தர் ஸ்தோத்திரம், மாமியோடு கூட வந்தாள். மாமியை பின்பற்றினாள். கர்த்தர் ஸ்தோத்திரம், அவள் மாமியை பின்பற்றினதை, அப்போஸ்தல உபதேசத்தை பின்பற்றினதை இந்த மாமி அப்போஸ்தலருக்கு, நகோமி அப்போஸ்தலர்களுக்கு நிழலாட்டும். ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் தான் தைரியமாய் சொல்ல முடியும், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நகோமி சொல்லுகிறார், பிள்ளைகளே உங்க ஊருக்கு போங்க, உங்க நாட்டுக்கு போங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், இனி நான் விவாகம் பண்ணி ஒரு பிள்ளை பெற்று அது வளர்க்கிற வரைக்கும் நீங்க இருக்க முடியாது. அதனால இடத்துல அப்படி ஒரு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், அவள் எல்லாம் இழந்தவளா ஜீரோ என்கிற நிலவரத்தில் இருக்கிறாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாராகிலும் ஒண்ணு இல்லாதவளை பின்பற்ற முடியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நகோமி, கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த ரூத் இந்த நகோமியை ஒன்றுமில்லாவிட்டாலும் பின்பற்றினார். அவளுடைய உத்தமத்தை போவாஸ் கண்டார். இரண்டாவது, அவள் யார் கண்களில் தயவு கிடைக்கிறதோ அந்த வயலுக்கு போகிறேன், பொறுக்கிக் கொள்கிறதை, சிந்துகிறதை பொறுக்கிக் கொள்ள வந்திருக்கிறேன். அது போவாஸின் வயலா இருந்தது. நம்முடைய வயல் சபையை காண்பிக்கிறது. போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து வயலிலே வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பான் என்று 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய வயல்வெளியிலே தான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவுகிறார். நிலையங்கி தரித்தவராய் பொன் குத்து விளக்கில் மத்தியிலே உலாவுகிற ஒருவரை காண்கிறான் யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அவ்விதமாய் நாம் படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தருடைய 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1வது வசனத்திலே, ஆவியானவர் 7 பொன் குத்து விளக்கில் மத்தியிலே உலாவுகிற
ஆவியானவர் என்று படிக்கிறோம். ஓ, எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில, சபை அப்படின்னா ஒரு கட்டடம், ஏசி போட்ட ரூம், இங்கிலீஷ்ல வர்ஷிப்பு அப்படிலாம் இல்லை. கர்த்தர் அங்கு உலாவணும், கர்த்தர் அங்கு வாசம் பண்ணணும், கர்த்தர் அங்கு அசைவாடணும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆராதிக்கும் போது இறங்கி வரணும். தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை உணர்கிற சபையால், கர்த்தர் உலாவுகிறதை உணர்கிற சபையால் நம்முடைய சபைகள் இருக்கணும். அப்படிப்பட்ட வயலிலே போய் அவள் பொறுக்கினாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவளை கர்த்தர் மாற்றினார். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன். அவள் மோவாபின் தேவனுடைய செட்டையின் கீழ் போல இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் கீழ் வந்தாள். நாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் வயல்வெளியிலே தங்கியிருப்போம். வயல்வெளியின் ஆசீர்வாதத்தால் நிரம்புவோம். குமாரனுடைய வஸ்திரத்தின் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. நம் ஆவியில நிரம்பி உண்மையாய் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அப்படிப்பட்ட சபையிலே கட்டப்பட்டு ஆவியில நிரம்பி ஜீவிப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன சொல்லுவார்? ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, சபையின் அனுபவம். ஏதோ வீட்டில் உட்காந்து டிவியில பார்த்துட்டு, யூடியூப்ல பார்த்துட்டு, பலருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு அதுல திருப்தி அடையிறதில்லை. ஆராதிக்க மனப்பூர்வமாய் வருவோம், ஆராதிக்க சந்தோஷமாய் வருவோம், தேவனை பாடு துதிக்க மனமகிழ்ச்சியோட வருவோம், சபையை பிடித்துக் கொள்வோம், ஆராதனை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் ஒரு வல்லமை தொடாதபடி நம்மை காக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். எங்களுக்கு ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு 2வது ஆராதனை தந்திரே ஸ்தோத்திரம். ஒருவனும் உன்னை தொடான், அவனை தொடான் என்று எழுதியிருக்கிறதையா. சத்துரு தொடாதபடி, துஷ்ட வல்லமையில் தொடாதபடி, துஷ்ட மனுஷர் தொடாதபடி, கர்த்தாவே பொல்லாங்கன் தொடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காக்க வல்லவர். எங்களோட பிரச்சனைகளை, எங்களோட போராட்டங்களை, வியாஜ்யங்களை இடத்துல கொண்டு வரும்போது எங்களை காக்க, தொடாதபடி காக்க, எசேக்கியா ராஜாவையும் இஸ்ரவேல் ஜனத்தையும் நீர் காத்தது போல, யூத ஜனத்தை காத்தது போல ஆண்டவரே, சத்துரு தொடாமல் காத்தது போல எங்களை காக்க பிரச்சனைகளை கொண்டு வருகிறோம், எங்களோட பாடுகளை கொண்டு வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. அந்த தகப்பனை போல எங்களோட பிள்ளைகளை கொண்டு வருகிறோம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாங்கள் வயல்வெளியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை எங்களை தொடரட்டும், நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.